ஹாய் guys, வெல்கம் டு ஜாலி vlog. என்ன இடமே வித்தியாசமா இருக்கா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப பக்திமயமாக வேறு இருக்கேன்னா தலை தாங்க கொஞ்சம் கேவலமாக இருக்குது. கொஞ்சம் ஹேர் கட் பண்ணணும். ஸோ அடுத்தது ஒரு சூப்பரான ட்ரிப்பு ஒன்று போகிறோம். அந்த ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி சரி ஒரு ஷார்ட்டான ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பில்கிரிம் சைட்டுக்கு ஒன்று வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்ராலயம் நாங்கள் வந்திருக்கிற இடம். ஸோ ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க, நான் சின்ன சின்ன கிளிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் ஆட் பண்ணி விட்டுருப்பேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கும்பல் அதிகமாக இருந்ததுங்க. இங்கே தாங்க கொஞ்சம் காலியாக இருக்குது. சரி, அதனால தான் காலியான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஷார்ட்டான வீடியோவாக தான் இருக்கும். ஓவரால் மந்த்ராலயம் நீங்கள் எப்படி வரலாம், சென்னையில இருந்தாலும் சரி பெங்களூர் இருந்தாலும் சரி, ரெண்டு இடத்துல எப்படி வரலான்றதும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்ராலயத்தில் என்னென்ன இடங்கள் இருக்கு அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தேர் நடக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போகிற வீடியோஸ் பார்க்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முடிஞ்ச அளவுக்கு பெருசாக ஷேக்கினஸ் இல்லாமல் தான் எடுத்துட்டு இருக்கேன். பட் ஏன்னா பிகாஸ் நான் இப்போ கிம்பிள் எடுக்கலைங்க, நார்மல் எங்களுக்கு ஹேண்டில் பிடிச்சி மொபைலை பிடிச்சி தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஷேக்கினஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த மந்த்ராலயமுக்கு நம்ம இது எங்கே இருக்குது, இந்த இடத்துக்கு எக்ஸாக்டாக எப்படி வரலாம் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ மந்த்ராலயம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திரரோட ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்ராலயம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஆந்திரா கர்நாடகா பார்டரில் இருக்குங்க. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்றதை நான் உங்களுக்கு மேப் இந்த சைடில் உங்களுக்கு அட்டாச் பண்ண நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மந்த்ராலயத்துக்கு நீங்கள் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்தும் சரி பெங்களூர்லேருந்தும் சரி நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குங்க. முக்கியமாக சென்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பே வரக்கூடிய எல்லா ட்ரெயின்ஸுமே மந்த்ராலயம் ரோடு கிராஸ் பண்ணி தான் வருவான். பட் மந்த்ராலயம் ரோடுன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்ராலயம்கான ஸ்டேஷன். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 minutes ஆகும் உங்களுக்கு, நீங்கள் பை ரோடில் வந்தீங்கன்னா ஓவராலாக மந்த்ராலயம் டவுனுக்கு வர்றதுக்கு. ஸோ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா மும்பை போகக்கூடிய இந்த தாதர் எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், அதாவது சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பக்கூடிய தாதர் எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சிவாஜி அந்த ஸ்டேஷனுக்கு போகக்கூடியதாக இருக்கட்டும், லோகமான்ய திலகா இருக்கட்டும், அதாவது மும்பை போகக்கூடிய எந்த ட்ரெயினாக இருந்தாலும் கன்ஃபார்மாக மந்த்ராலயம் கிராஸ் பண்ணாமல் போக மாட்டாங்க. ஆனால் நீங்கள் போகக்கூடிய அந்த ட்ரெயின் வந்து மந்த்ராலயம் ஸ்டாப்பிங் இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஒரு சில ட்ரெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்ராலயம் ஸ்டாப்பிங்ஸ் கொடுக்காம கூட இருப்பாங்க. ஸோ அதனால் அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து மந்த்ராலயமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். பட் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 to 11 hours ஆகும்னு நம்ம சொல்லலாம் அப்ராக்சிமேட்டாக. இதே நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா பெங்களூர்லேருந்து உங்களுக்கு பஸ்ஸுமே ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் வேணும்னா நைட் பஸ்ஸஸ் நிறைய மந்த்ராலயம்க்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் தாராளமாக நைட் பஸ்ஸு தான் வரலாம். ஈவன் KSRTC பஸ் கூட இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஷோலாப்பூர் அப்படின்ற அந்த ஊருக்கு போகக்கூடிய ஒரு ட்ரெயினில் தான் வந்தோம். ஸோ எங்களுக்குமே அதே தான், பெங்களூர் டு மந்த்ராலயம் ட்ரெயின்ஸும் சரி, அதே மாதிரி சென்னை டு மந்த்ராலயம் ட்ரெயின்ஸும் சரி. அதே மாதிரி நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் வந்து என்னென்ன ட்ரெயின்ஸ்லாம் வந்து இங்கே வர்றதுக்கு உங்கள் அவைலபிளாக இருக்கும், எதெல்லாம் நீங்கள் புக் பண்ணலாம்ன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு வந்துடுவோங்க மேக்ஸிமம். எங்களுக்கு வந்து நாங்கள் எப்பவுமே ராகவேந்திரருக்கு ஒரு டிவோட்டியாக தான் இருப்போம். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு வந்துடுவோம். ஸோ நீங்களுமே வந்து ராகவேந்திரா நல்லா சேவிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இதோட ஸ்டோரியோட வாய்ஸ் ஓவர் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகவேந்திரக்கு அப்புறமா வந்தவங்க. இவருக்குள்ள வீடியோ எடுக்கக்கூடாது, நான் வெளியோட உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிராகாரத்துக்கு உள்ள உங்களுக்கு வீடியோ நாட் அலோட். நான் வெறும் அவுட்ரோ மட்டும் தான் உங்களுக்கு எடுக்க முடியும். ஸோ நீங்களுமே அதை ஃபாலோ பண்ணுங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு நீங்கள் வீடியோ எடுத்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி வெளியில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து உங்களுக்கு அவங்க வேண்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணுவாங்க. நாங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் அங்கே பிரசனம் பண்ணோம். பட் அந்த டைம் வீடியோ எடுக்க முடியலைங்க. ஸோ எடுக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன். கண்டிப்பாக நீங்கள் இவர்கிட்ட வந்து எதை வேண்டினாலுமே நடக்குங்க. எங்களுக்கு இது வரைக்கும் நடந்திருக்கு. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் ஷேக்கினஸ் இல்லாத மாதிரி தான் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் கோட் கூட இருக்குங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னா ஜென்ஸுக்கு வந்து லைக் நீங்கள் தோத்திஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா தோத்தி வேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தோத்தி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேர் பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே, அதாவது நான் இங்கே வெளில வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் போட்டிருக்கேன். பட் நீங்கள் வந்து
இப்போ பிராகாரத்துக்குள்ள இருக்க காமி. ஸோ இங்கே உள்ளுக்குள்ள நீங்கள் வந்து ஷர்ட்டை வந்து மோஸ்ட்லி கட்டிடணும். ஸோ ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போட்டுக்கூடாதுங்க. சேவிச்சுட்டு நீங்கள் திரும்பி வெளில வந்ததுக்கப்புறமா நீங்கள் போட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏகப்பட்ட கவுண்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த கவுண்டர்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இதுவே தான் ஒரு சில என்ட்ரன்ஸ் மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ இதுவே நீங்கள் உள்ள சன்னிதானத்துக்கு போய் நீங்கள் ராகவேந்திரரை சேவிச்சிக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2-3 என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. பட் அதில் வந்து லைக் ஒன்று வந்து தர்மதர்ஷன் மாதிரி வச்சுட்டு மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 50 rupeesக்கான க்யூ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஐபி தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ அதில் எது உங்களுக்கு செட் ஆகுதோ நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போய்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் இந்த 6th என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே போக போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு என்ட்ரி காமிச்சிருப்பேன்ல. ஸோ இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் என்ட்ரிங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொனேஷன் கவுண்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல போய் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த 1000 ரூபாய் கவுண்டரில் வந்து ஒன் டைம் நீங்கள் போயிட்டு வரலாம், போய் சேவிச்சுட்டு வரலாம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய சொன்ன மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேண்ட் வேர் பண்ணியிருந்தாலும் சரி, லைக் வேஷ்டி எங்களை மாதிரி தோத்திஸ் வேஸ்டிஸ் வேர் பண்ணியிருந்தாலுமே சரி, நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் வந்து நீங்கள் கட்டி தான் ஆகணும். ஜென்ஸு அதே மாதிரி லேடிஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக என்னென்ன தெரியல, இன்னைக்கு காலிலேருந்து ஏதோ லைட்டாக வாய் குறவுதுங்க. அதாவது நீங்கள் வந்து லேடிஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் வந்து சாரீ கட்டிட்டு சாரீ ஆச்சுடியா இந்த மாதிரி தான் போயிட்டு வரணும். நீங்கள் மற்றபடி இந்த ஜீன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள நாட் அலவுட். இங்கே வந்து ட்ரெஸ் கோடு க்ளீனாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு செயின் வேணா செயின் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இந்த வெள்ளி கோல்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராகவேந்திரரோட இது போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க அக்ஷதை கொடுக்கறதுக்கு இடம் வச்சுருப்பாங்க. பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டரில் வச்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ இன்னைக்கு காலைல வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் அக்ஷதையை வாங்கிட்டு ஸோ இங்கேருந்து நேராக நாங்கள் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பேலன்ஸ் உள்ள 2 பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் போகிறோம். அது ரெண்டுமே என்னென்ன பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சமுக்கி அண்ட் பிக்ஷாலயா, அது 2 இடங்களுக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம். ஸோ அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா உள்ளே வரும். ஆக்சுவலாக இந்த இடம் இந்த மந்த்ராலயம்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் துங்கபத்ரா ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் இருக்கும். ஸோ இருங்க நான் உங்களுக்கு துங்கபத்ரா ரிவர் ஸோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா ரிவர். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வரைக்கும் தாங்க போக முடியும். பிகாஸ் வந்து இப்போ கொஞ்சம் மழை சீசன்றதுனால தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இருக்கிறது ஆந்திரா. ஸோ அந்த துங்கபத்ரா ரிவரை கிராஸ் பண்ணி நீங்கள் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா நீங்கள் கர்நாடகாக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ அந்த ரிவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரிக்குது. இப்போ நம்ம வந்து மீதி உள்ள அந்த பஞ்சமுக்கி அண்ட் பிக்ஷாலயா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகாக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த 2 இடமுமே மேக்ஸிமம் இங்கே வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நீங்களுமே தாராளமாக 2 இடங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைமுங்க நான் வந்து கிம்பிள் இப்போ தான் செட் பண்ணேன். உடனே என்னோட ஆங்கிளுக்கு வந்துருச்சுங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு சத்தியமா. இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் வந்திருக்கோம். அங்க என் சித்தப்பா ஒரு தனியா போயிட்டு இருக்காரு. ஸோ நாங்க 3 பேர் தான் வந்திருக்கோம் உங்களுக்கு. ஸோ இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரூம் புக்கிங்ஸ் இப்போ நீங்க பண்றதுக்கு வந்து இவங்க மடத்தோட ரூமே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. இங்கே நிறைய இடங்களை வச்சுருக்காங்க. அது எஸ்ஆர்எஸ் மட்டா அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்டோட பேர். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு நிறைய காட்டேஜஸ் காமிக்கும். அதில் உங்களுக்கு நியரஸ்ட் காட்டேஜ் வந்து எது கோயில் பக்கத்தில் இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த காட்டேஜில் வந்து புக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா 2 பேராக நீங்கள் இருக்கணும். சிங்கிள் பர்சனுக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க. சிங்கிள் பர்சனாக நீ இருந்தீங்க அப்படின்னா ப்ரைவேட்டில் தான் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கணும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீப்புள்ஸ் இருக்கணும் மினிமம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வெளியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இடிச்சுட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் சூப்பராக இருக்குங்க அந்த இடம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் டைம் வந்து நாங்கள் ஆக்சுவலாக கார் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமுக்கி அந்த பிக்ஷாலயா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல டாக்ஸியில் போக போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இங்கே நிறைய டாக்ஸி ஆப்ரேட்டர்ஸும் இருக்காங்க. நாங்கள் வந்து புக் பண்ண டாக்ஸி ஆப்ரேட்டர் வந்து நாங்கள் யாருன்னு தான் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் ஒரு அவங்க மூலியமாக போகிறதா போய்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோங்க. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. சரி அதனால இங்கே சாப்பிடக்கூடிய ஹோட்டலாக இருந்தாலும் நல்லா இருக்கிறதுனால இங்கே சாப்பிட வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து நாங்கள் லஞ்ச் அண்ட் டின்னரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவோம். அங்கே உள்ளுக்குள்ள இடம் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு மந்த்ராலயம்க்கு வரவங்க
மேக்ஸிமம் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இது ரெண்டுமே கோயிலுக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இடங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன அன்னதானத்தில் வந்து வசதியாக இருக்கோ நீங்கள் அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். பட் சின்ன ஒரு விஷயத்தை கூட ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே கிடைக்கக்கூடிய ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் மாதிரி தான் இருக்கும். அதாவது கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டில் வந்து மேக்ஸிமம் வெல்லம் போடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அது வந்து டேஸ்ட்டாக போட்டாலுமே கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனால் உங்களுக்கு இங்கே ஃபுட்டு செட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே அன்னதானத்தில் போய் சாப்பிடலாம். அப்படி இல்லை எனக்கு அந்த ஸ்வீட்னஸ் செட் ஆகாது, கர்நாடகா ஸ்டைல் ஃபுட் எனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இங்கே ஹோட்டல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. பட் என்ன ஒரே சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னா ஹோட்டல்ஸ் சுமாராக தான் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இங்கே அந்த அளவுக்குலாம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பயங்கரமாலாம் இருக்காதுங்க ஹோட்டல். வெளியில் கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே அன்னதானத்தில் ஃபுட்டு வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ அந்த ரீசனால தான் சரி ஓகே நாங்கள் அன்னதானத்திலே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கோம். ஸோ எத்தனை பேர் மந்த்ராலயம் போயிருக்கீங்க, நீங்கள் அன்னதானத்தில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சதா இல்லையான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா நிறைய ஆட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆட்டோவில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சமுக்கியம் பிக்ஷாலையாக போகலாம். அதை தாண்டி நாங்கள் இன்னொரு 3 பிளேஸ் போகிறோம். அது வந்து நீங்கள் வேறு அது நீங்கள் கன்ஃபார்மாக டாக்ஸியில் தான் போய் ஆகணுங்க. அவ்வளோ தூரத்துக்குலாம் கன்ஃபார்மாக ஆட்டோ வரமாட்டாங்க. அது நீங்கள் கம்பல்சரி டாக்ஸியில் தான் போய் ஆகணும். அது என்னென்ன இடம்ன்றதை உங்களுக்கு நாங்கள் ஆக்சுவலாக 3rd டே தான் நாங்கள் இங்கே கிளம்புவோம். அந்த டேல நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் என்னதான் நாங்கள் 3rd டே கிளம்புனா கூட இந்த வீடியோ உங்களுக்கு 2 வீடியோவாக தான் வரும். ஸோ ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம ஓவராலாக கோயிலை பற்றி பார்க்கலாம். அதே செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு தேரோட முடியும். 2வது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் பேலன்ஸ் பிளேசஸ் எல்லாம் எங்கெங்கே போகிறோம் அது எல்லாமே உங்களுக்கு 2வது வீடியோவில் வந்துடும். ஆக்சுவலாக எங்கள் பிளேசஸே ரொம்ப கம்மி தாங்க. எங்களை மாதிரி வந்து ரொம்ப 3 நாள் வந்து தங்குறவங்க வந்து ரொம்ப கம்மி. மேக்ஸிமம் இங்கே வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு டே வருவாங்க, செகண்ட் டே மேக்ஸிமம் ஃபஸ்ட் டே வருவாங்க, ஈவினிங் வரைக்கும் பார்த்துட்டு செகண்ட் டே மார்னிங் எல்லாம் செகண்ட் ஈவினிங் கூட கிளம்பிடுவாங்க. ஸோ நாங்கள் தான் இந்த வாட்டி கொஞ்சம் லாங் போகிறோன்றதுனால 3 days பிளான் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கேக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் இஷ்யூ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் தமிழில் பேசினாலுமே அவங்க புரிஞ்சுப்பாங்க. பட் மேஜராக இங்கே பேசக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கன்னடா அண்ட் தெலுங்கு தான். பிகாஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த இடத்த துங்கபத்ரா ரிவர் தான் 2 இடத்த 2ஆக பிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நீங்கள் வந்து லைக் பெங்களூர்ல இருக்கிறவங்களே இருந்தீங்கன்னா நீங்கள் கன்னடா பேசியே மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் நம்ம தமிழ் பேசினாலுமே அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து பிரச்சனை கிடையாதுங்க. லாங்குவேஜ் இஷ்யூ பெருசாலாம் இங்கே வராதுங்க. ஓகேங்க, ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன்ல. சரி, சாப்பிட்ற ஐட்டம் வந்துருச்சுன்னா நாங்கள் என்னென்ன சாப்பிட்றோன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். தோசை மட்டும் தான் ஆர்டர் பண்ணியா? தோசை மட்டும் தான் சொன்னியான்னு கேட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோசை உங்களுக்கு 50 ரூபாவா. ஸோ 2 தோசை வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இதோட நாங்கள் புக் பண்ணியிருக்கிற அந்த ரூமுக்கு வந்து நாங்கள் போனோம். ஸோ ரூமுக்கு போயிட்டு நாங்கள் எப்போ நாங்கள் வந்து அந்த பிக்ஷாலயா அண்ட் இதுக்கு போகிறோமோ அப்போ நான் உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. லைக் பரவாயில்ல, நம்ம சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே ஃபுட் இருக்காது. ஏன்னா இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மடத்தில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடையாதுங்க. வெறும் வந்து உங்களுக்கு மத்தியானம் உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, அப்புறம் நைட் சாப்பாடு தான். 2 வேளையும் சாப்பாடு தான் இங்கே. தேர்ஸ்டே மட்டும் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்ஸ்டே வந்து ஒரு வேளை தாங்க இங்கே வந்து சாப்பாடு போடுவாங்க. தேர்ஸ்டே வந்து நைட்டு கிடையாது. ஸோ தேர்ஸ்டே நீங்கள் வந்து எதாவது வரா மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தேர்ஸ்டே வந்து நீங்கள் வெளில தான் சாப்பிட்டாகணும். ஸோ அன்னதானத்தில் உங்களால் சாப்பிட முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டேஜஸ். ஸோ இதில் ஒரு காட்டேஜஸ்க்கு ஒரு நேம் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எந்த காட்டேஜ் வேணும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதில் வந்து ரூம்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாமே டொனேஷன் கொடுத்து அது மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. பிகாஸ் இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டேஜ் சைட்லேயுமே லைக் இந்த ரூம்ஸ்க்கு வந்து இவர் டொனேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக போட்டிருப்பாங்க. நல்லா தாங்க இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து ஒரு வந்துட்டு ஒரு நாள் 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு போகிறது கரெக்டாக இருக்குங்க. இங்கே வேறு இப்போ ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறைய ஒரு சில இடங்களில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே கூட சைடில் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் வுட்டெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ரெனோவேஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா, நிறைய இருக்குங்க.
ஸோ எங்களுக்கு கொடுத்துருக்கிற ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் தான் 23 SGH அப்படின்றதெல்லாம் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன அந்த பிக்சாலயா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய ஆஞ்சநேயர் டெம்பிள் அது ரெண்டுத்துக்குமே போக போகிறோம். அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி டெம்பிள்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக தெரியலைங்க அது என்னன்றதை நான் உங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு இவங்க கிட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன். பட் அது மகாலட்சுமி டெம்பிள். ஸோ அந்த இடத்துக்குமே சேர்த்து தான் நாங்கள் போக போகிறோம். ஸோ அது போக போக நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதை உங்களுக்கு vlogல கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காரில் ஏறி உட்காந்தாச்சு. ஸோ இப்போ நாங்கள் போகக்கூடிய அந்த ஒரு பிளேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு தெரியறது எல்லாமும் அவங்களோட காட்டேஜஸ் தான். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கே கர்நாடகா சௌல்ட்ரி லைக் இந்த மாதிரி ப்ரைவேட்டான ஒரு சில அப்பார்ட்மெண்ட்ஸ் ப்ரைவேட்டான ஒரு நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டி வச்சிருக்காங்க. ஸோ பிரச்சனை கிடையாதுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துங்கபத்ராவை கிராஸ் பண்ணி நம்ம பிரிட்ஜ் மூலியமா நம்ம போய் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கோம்ல. ஸோ இந்த ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரெயிட் ஆஃப் போனீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனு ரெண்டு டைரக்ஷன் ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ஒரு டைரக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆதோனி அப்படின்னு அங்கே போறது இருக்கும். அது லெஃப்ட்னு நினைக்கிறேன் அது எனக்கு தெரிஞ்சு. எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயர் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட ஃபஸ்ட்டு பிளேஸை முடிச்சாச்சு. ஸோ இதோட போகும்போது உங்களுக்கு நான் அந்த பிரிட்ஜு மூலியமாக அந்த துங்கபத்ரா ரிவரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு நான் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக கொடுக்க பார்க்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித ஃபன் வீடியோவாக இருக்காது. நம்ம ஃபன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் vlog-ஆன நான் அது ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரிப்பு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. அந்த ட்ரிப் எங்கேன்றதை நான் போகிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன். ஸோ அந்த ட்ரிப்பில் நம்ம ஃபன் எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரிப்பில் பெருசாலாம் ஃபன் எதிர்பார்க்க முடியாதுங்க. ஸோ இன்ஃபர்மேட்டிவாக நீங்கள் எப்படி வந்து மந்த்ராலயம்க்கு வரணும், ஸோ அதே மாதிரி இங்கே பக்கத்தில் என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்றது மட்டும் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஆன்லைன் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற விஷயம் உங்களை பார்க்க முடியும். நம்ம இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அங்கே ஒரு ஆர்ச் மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலாக அங்கே லைட் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த லைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ச். அதில் வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கம் போனீங்கன்னா இதுவா நீங்க வந்து அந்த லைட் தெரியுது பாத்தீங்களா. ஸோ அதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு ஆதோனி வரும். ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு போவோம். ஸோ அதே மாதிரி நீங்க அதுல ஸ்ட்ரைட்டா வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரும். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச்சி. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் அங்க தெரியுது பாத்தீங்களா அது வந்து மந்த்ராலயம் ரோடு அது ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நம்ம போற இடம் வந்து பாத்தீங்கன்னா ராய்ச்சூர் போற வழி. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாக்குள்ள போகணும். ஸோ இப்படி போனாதான் அந்த துங்கபத்ரா ரிவர் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் வரும். ஸோ அதையுமே நம்ம காமிப்போம். ஸோ அது மூலியமா நம்ம ஆந்திராலேருந்து கர்நாடகாக்குள்ள போயிட்டோம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்டரை சுற்றி தாங்க இருக்கும். இப்போ ஆக்சுவலாக சொல்ல போனால் பட் ஆதோனி வந்து உங்களுக்கு ஆந்திரா தான். தெரியுதா பிரிட்ஜு? ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா பிரிட்ஜு? ஸோ அந்த பிரிட்ஜ் தான் உங்களுக்கு ஆந்திரா அண்ட் கர்நாடகா ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்குது. ஸோ நடுவில் போகக்கூடிய ரிவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா நடக்கும். ஸோ உங்களுக்கு ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா ரிவர்? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா ரிவர். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜ், முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் இருக்கு. இதை பாருங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா. ஆக்சுவலாக பாதி நேரம் நாங்கள் வர்றப்பெல்லாம் இந்த ரிவரில் தண்ணியே இருக்காதுங்க. இந்த வாட்டி கரெக்டாக ரெய்னி டைமில் வந்துருக்கோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஃபுல்லாகவே இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சென்னை சிம் வச்சுட்டு இருந்தப்ப இந்த இடத்துல செம்ம ஜாலியா இருக்கும். என்னன்னா ஆந்திராக்குள்ள வந்தப்ப ஆந்திரா சிம்முக்கு வெல்கம் டு ஆந்திரான்ற மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி வந்து நம்ம இதுக்கு வந்துட்டோம்னா வெல்கம் டு கர்நாடகான்னு நம்ம சொல்லலாம். பட் இப்ப கர்நாடகா வந்துருந்ததுனால இப்ப நான் கர்நாடகா சிம் தான் வச்சுட்டு இருக்கேன்றதுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஆந்திரா மட்டும் தாங்க சொல்லுவோம். ஆக்சுவலா அந்த டைம்ல வந்தப்ப சூப்பரா இருந்துச்சுங்க அந்த ஒரு விஷயம். எத்தனை பேர் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதுவும் என்ன செம காமெடி தெரியுமா, நம்ம கர்நாடகா விட்டு வெளில வந்துருவோம் அப்ப அந்த மெசேஜ் வரும். அதான் ஹைலைட். அவ்வளவு சூப்பரா இருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் உண்மையிலே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிக்சாலயா போறோமா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா
இந்த இடத்துல ரைட்ல வந்து போனீங்கன்னா பஞ்சமுக்கின்ற மாதிரி வரும். இங்க ஒரு ஜங்ஷன் வருதுங்க. ஸோ ஜங்ஷன்ல திரும்பினா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பஞ்சமுகி ஆஞ்சநேயர் தான் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த பஞ்சமுகி ஆஞ்சநேயர் அப்படின்னு அவங்க சொல்கிறது, ஆஞ்சநேயர் 5 முகத்தை கொண்டவராக இருப்பார். ஸோ அப்படி தான் இந்த இடத்துல வந்து நமக்கு காட்சி தருவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆஞ்சநேயருக்கு ராகவேந்திரர் பூஜை பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பஞ்சமுகி ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் அவங்க கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கோயில் கிட்டத்தட்ட மலைக்கு குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோயில் நார்மலாக தான் இருக்கும். அந்த கோயிலில் எக்ஸாக்டாக அந்த பஞ்சமுகி ஆஞ்சநேயரோட உங்களுக்கு வந்து அந்த சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குகையிலேயே சித்திக்கிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும். பட் உள்ள வீடியோகிராஃபி அலோடு இருக்காதுன்றதுனால நான் உள்ளே எடுத்துருக்க மாட்டேன். ஜஸ்ட் அவுட்ரு மட்டும் உங்களுக்கு அந்த கோயில் எப்படி இருக்குன்றதை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோயில். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம உள்ளே ஏறி போகணும். ஸோ நான் தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சமுகி ஆஞ்சநேயர் இங்கேயும் போயிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு இடங்கள் இருக்கு, அது ரெண்டுமே போக வேண்டியதுதான். ஸோ அதே இங்கே நிறைய சோள கடைகள் இருக்கு, நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். ஸோ இந்த டெம்பிளுமே இங்கே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெம்பிள்னு கூட சொல்லலாம். ரொம்பவே குட்டி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பிளை கட்டியிருப்பாங்க. ஸோ உண்மையிலே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. ஸோ அந்த டெம்பிளுக்கும் போயிட்டு நான் உங்களுக்கு இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராய்ச்சூரில் இருக்கக்கூடிய கல்லூர் லக்ஷ்மி தேவி டெம்பிள் வந்துட்டோம். ஸோ பார்த்துருப்பீங்க, எனக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஷாலயன்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் ஃபைனலாக போக போகிறோம். ஸோ அது முடிஞ்சிருச்சுன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே முடிஞ்சதுங்க. இதுக்கு அப்புறமா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கில் இருக்கக்கூடிய பிளேசஸ் தான். அதை நீங்கள் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ நாங்கள் எப்போவுமே போகக்கூடிய பிளேசஸ் மட்டும் தான் ரெகுலராக போயிருக்கோம். இதை தாண்டி ஏதாவது ஒரு ஹிடன் பிளேஸ் வந்து நல்ல பிளேஸ் இருக்குது, பட் நீங்கள் அந்த டெம்பிள் போகலை அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த வாட்டி மந்திராலயம் வரும்போது நாங்கள் அதை ட்ரை பண்ணுறோம். பிக்ஷாலயா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பிருந்தாவனம் இருக்குது. அதாவது உங்களுக்கு ராகவேந்திரர் பிருந்தாவனத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்துட்டு இருப்பார். ஸோ ஆக்சுவலாக அவரை சுற்றி கட்டப்பட்ட அந்த பிருந்தாவனம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த கல்லில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. அப்படின்ற ஒரு இதுக்காக தான் அந்த இடத்துல ஒரு பிருந்தாவனம் மாதிரி ஆக்சுவலாக அவங்க கட்டியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம ஆக்சுவலாக போய் பார்ப்போம். எக்ஸாக்டாக அது வந்து உங்களுக்கு துங்கபத்ரா நதிக்கு பக்கத்துலேயே வந்து அந்த இடம் இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல பிக்ஷாலம்மா அப்படின்ற அந்த டெம்பிளுமே இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையுமே பார்த்துட்டு நாங்கள் வந்து நேரம் மந்திராலயம் வர வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக்ஷாலயாவுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிக்ஷாலம்மா ஆலயம் இங்கே இருந்தது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்டியிருக்காங்க போல இருக்கு. ஸோ பாருங்களேன், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கீழே இறங்குற வரைக்கும் இருந்துருக்கோங்க ஆக்சுவலாக. பட் தண்ணி செம ஃபோர்ஸாக வர்றதுனால வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்தையும் நமக்கு வந்து பார்த்தாச்சு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளேசஸ்லாம் முடிஞ்சுது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மந்திராலயம் வந்தாலும் இந்த 2 இடங்கள் தான் போவாங்க. இதை தாண்டி நாங்கள் அந்த ஒரு இடம் வந்து எக்ஸ்ட்ரா போனோம். அது நீங்கள் தாராளமாக போகலாங்க, என்ன கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வருது, மற்றபடி நீங்கள் தாராளமாக போகலாம். ஸோ அது வந்து அவரோட டிவோட்டியோட வீடு.
ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு அன்னதான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி 2-3 இடம் இருக்குன்னு சொன்னல. ஸோ அதில் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பாடு போடுறாங்க. ஸோ அங்கேக்கு தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே கரெக்டாக வந்திருக்கோம். அதுலேயுமே முக்கியமாக நீங்கள் 12 மணிக்குள்ளே அங்கே போயிடுங்க. பிகாஸ் 12 மணிக்கு அங்கே உங்களுக்கு சாப்பாடு முடிஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்குள்ளே போகிறது பெஸ்ட்டு. ஸோ உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்றதுனால நல்லா சாப்பிட்றது வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ரூமுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து தேரை பார்க்க போக வேண்டியதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:19 ஆகுது. ஸோ மேக்ஸிமம் 6:30 7 o'clock மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தேர் வந்து அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. சரி, அந்த இதுவுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். எனக்கே நான் பார்த்து வித்தியாசமாக இருக்குங்க. ஆமாம், பின்ன நான் இது வரைக்கும் இந்த அளவுக்கு பக்தி மயமாக இருந்ததே கிடையாது. என் அப்பாவுக்கு டோட்டலாக ஆப்போசிட் தான் நானே. ஸோ இருங்க, ஸோ ஈவினிங் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு மட்டும் காமிக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே பார்க்குறீங்களே, ஸோ இந்த சன்னதி தான் மாஞ்சாலம்மன் சன்னதி. ஆக்சுவலாக இவங்க தான் ராகவேந்திரர் கடைசி டைமில் அவர் சமாதி அடையக்கூடிய அந்த நேரத்தில் நீ ஏன் கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இடம் கொடுத்தா மாதிரி நமக்கு புராணத்தில் ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க. ராகவேந்தர் கதையை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. அதையும் மீறி இவருடைய முழு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செப்பரேட் வீடியோவை போடுறேன். பிகாஸ் இந்த வீடியோ ஏற்கனவே டியூரேஷனில் பெருசாக போயிட்டுருக்குன்றதுனால உங்களுக்கு நான் இவருடைய ஹிஸ்ட்ரியை நான் செப்பரேட் வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரதர்ஷனம்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நெத்தியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு பிரதர்ஷனம்லாம் பண்ணுறான், அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. வா, செம்மையாக இருக்குங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக நான் இது கிடைக்க என்ன தெரியுமா, நாங்கள் வருஷம் இங்கே வருவோம். இதெல்லாம் என் வாய்ஸ் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ப்ளம்பிங் ஒர்க் ட்ரில்லிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால எந்த அளவுக்கு வாய்ஸ் கேட்குதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இப்போ என்ன டைம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 6:25 ஆகுதுங்க. ஸோ மேக்ஸிமம் 7 o'clock கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 தேரோ என்னவோ நினைக்கிறேன். இருங்க, நான் வந்து உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். எத்தனை தேர்ன்றதை மறந்துட்டேன். லைக் அதில் ஒரு தேர் இங்கே இருக்குங்க. இருங்க காமிக்கிறேன். ஸோ அதில் ஒரு தேர் இங்கே இருக்கு. ஸோ அங்கே ஒரு தேர் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர் வந்து எதுக்காக செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொண்டு வந்து. அதுக்கப்புறமா ஒரு தேர் பின்னாடி ஒரு தேர் நிற்கிறது இருக்குல்ல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் நரசிம்ம அவதாரத்தை வந்து பிரகலாதனா அவதரித்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் வந்து ராகவேந்திரா அவதரிச்சிருக்காரு. ஸோ அதுக்காக இந்த தேரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரகலாதர், ஸோ அவரை வச்சு தான் அவரை வந்து ஏலை பண்ணி தான் ஒரு பிரதர்ஷனமாக வந்து ஒரு தேரையும் பிரதர்ஷனமாக உங்களுக்கு வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேராக மாற்றி அவரை ஏலை பண்ணி ஸோ அவங்க பிரதர்ஷனம் பண்ணுறது மூலியமாக இந்த மொத்த தேர் ஃபெஸ்டிவல் மாதிரி இதை வந்து ஆக்சுவலாக பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு டெய்லி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆமாங்க. ஸோ டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து காமனாக இருக்கும். நீங்கள் என்றைக்குமே வந்து ஈவினிங் போனாலுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் மந்த்ராலயம் போகிறீங்க அப்படின்னா இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்குமே ஒரு ஆஃப் ஃபுட்டேஜை காமிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பேன். ஸோ இதோட நம்ம வந்து கடைசியாக அந்த தேர்லாம் எப்படி இது பண்ணுறாங்கன்றதை மட்டும் பார்த்துட்டு ஸோ நேராக நம்ம ரூமுக்கு சாப்பிட்டுட்டு நம்ம ரூமுக்கு போக வேண்டியது தான். ஸோ சாப்பிட போகும்போது உங்களுக்கு அந்த ஹால் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் சாப்பிட்றதுலாம் நான் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதை மட்டும் நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தேராக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிரகலாதரை மாற்றி அவங்க ஒரு பிரதர்சனம் மாதிரி பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ கடைசியில் இருக்கிறது பேக் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு தேர். என் வாய்ஸ் எந்தளவுக்கு உங்களுக்கு கேட்கும்னு தெரில. ஸோ தேர் முடிஞ்சதுக்கப்புறமா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊஞ்சல் வந்து பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சுன்றதுனால சரி சாப்பிட்டுட்டு நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கோம், சரி ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா பிரதர்ஷனமாக வந்ததுக்கப்புறமா கிளம்பிடுவோம். ஸோ இதோட நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பிட்ற இடம் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டு நேராக உங்களை நான் வந்து ரூமில் பார்க்குறேன். நான் ரூமில் மீட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயில் பிரகாரத்துக்கு கொஞ்சம் வெளியிலேயே ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடிய என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய ஹால்னு சொல்லலாம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக லாஸ்ட் மினிட்ல போகணுன்றதுனால இந்த ஹாலை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே சாப்பிடல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹால். ஸோ இந்த மாதிரி 2-3 இடங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த இடம் கரெக்டாக இருக்கோ நீங்கள் அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து சரி ஓகே இங்கே சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த ஹால் எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ ஓகேங்க, உங்களுக்கு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆக்சுவலாக நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம நேராக ரூமுக்கு போக வேண்டியது தான். ஓவரால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்ராலயம் கோயிலில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக்ஷாலயா அண்ட் அதுக்கப்புறமா நம்ம லக்ஷ்மி தேவி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் போயிருக்கோம். ஸோ அந்த எல்லாமே தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவாகவும் ஃபன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக தான் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை தாண்டி மந்த்ராலயமில் வேறு ஏதாவது ஒரு ஐகானிக் பிளேஸ் இருக்குது, ஆனால் அதை நாங்கள் போகாமல் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களுமே ட்ரை பண்ணி பார்க்குறோம் அடுத்த வாட்டி மந்த்ராலயம் வரப்போ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பிளைக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் இந்த ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். உங்களை நான் இன்னும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ஜாலி வ்ளாக்ஸ்.